கண்ணா குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். இப்போ நம்பர் சிஸ்டத்தில் பாருங்கள், ஒரு சின்ன கணக்கு. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன், டிஃப்ரென்ஸ்னால் கழிக்கணும், என்னது 3/4 ஆஃப் 4/5 ஃபிஃப்த் ஆஃப் எ நம்பர் அண்டு 1/6 ஆஃப் 2/5 2/5 of a same number is 648. What is that number? கண்ணா ஆஃப் அப்படின்னாவே மல்டிபிள்னு அர்த்தம். அப்போ 3/4 இன்ட்டு 4/5 ஆஃப் எ நம்பர் எக்ஸ். அந்த நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறீங்க. அப்போ 3/4 இன்ட்டு 4/5 ஆஃப் எ நம்பர் அப்படின்னா எக்ஸு. அதே மாதிரி மைனஸ் 1/6 இன்ட்டு 2/5 இன்ட்டு த சேம் நம்பர், அதே எக்ஸ். புரியுதுங்களா? இவ்வளோ தான், ஒன்றுமே இல்லை. 3/4 இன்ட்டு 4/5 இன்ட்டு த நம்பர் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறீங்க. அதே 1/6 இன்ட்டு 2/5 இன்ட்டு த சேம் நம்பர், அதே எக்ஸ், ஈக்குவல் டு 648. இப்போ பாருங்கள், 4 அடிச்சிக்கலாம். அப்போ 3x/5ன்னு வரும். இங்கே 2க்கும் 6க்கும் அடிச்சிங்கன்னா இங்கே 3 வரும். அப்போ x/15 வரும். இதையும் 15ஆக மாற்றணுன்னா மேலே இங்கேயும் எதால் பெருக்க, 3ஆல் பெருக்கிங்க. அப்போ இதுவும் 15. ஏன் இது 15ஆக மாற்றணும்னா இங்கே பாருங்கள் 15 இருக்குது. அப்போ டினாமினேட்டர் சேம் ஆக்கி காமனாக எடுக்கிறதுக்காக இதை 15ஆக மாற்றணும். அப்போ இதை 15ஆக மாற்றணும்னா இதை 3ஆல் பெருக்கணும். அப்போ 9x. 9xல் ஒரு எக்ஸை கழிச்சிட்டா 8x டிவைடட் பை 15. புரியுதுங்களா? இது 15ஆக மாற்றி காமனாக எடுத்துக்கோங்க. இப்போ 8ஆம் வாய்ப்பாட்டால் அடிங்க. 4 8 8. இங்கே பாருங்கள், 8 8 64, 4 8 8. இந்த 15 கொண்டாந்து பெருக்கிங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1215. அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? ஒன்றுமே இல்லை. இந்த இதை வந்து கரெக்ட் பண்ணினாவே சரியாக போயிடும். 3/4 ஆஃப் 4/5 ஆஃப் அப்படின்னாவே பாருங்கள், ஆஃப் அப்படின்னாவே மல்டிபிள். அப்போ 3/4 இன்ட்டு 4/5 இன்ட்டு எக்ஸ். டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கழிக்கணும். அதே வந்து சம் அப்படின்னா கூட்டிக்கணும். இவ்வளவு தான். இதை கவனமாக பார்த்துங்க. அண்ட் 1/6 இன்ட்டு 2/5 இன்ட்டு அதே சேம் நம்பர் எக்ஸ். புரிஞ்சுதுங்களா? விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.